ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மாதிரி ரவையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை செய்கிறதும் சட்டுன்னு குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு இந்த குலோப் ஜாமுனை நம்ம செய்யலாம். ரவையை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ரவையை ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த ரவையை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த ரவையை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவையை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரிலாம் அரைப்பட்டு வராது. கொஞ்சம் நொரன்னு குறப்பாக தான் அரைப்பட்டு வரும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பால் கொதித்து வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கரண்டி போட்டு நல்லா இந்த பாலை கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை குறைவான தீயிலே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை கலந்து விடும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அடுத்தடுத்து நம்ம இந்த சூடான பாலில் ரவையை கலந்து விடும்போது கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி எல்லா பாலையுமே இந்த ரவை உறிஞ்சி இந்த ரவையுமே பார்த்திங்கன்னா பாலோட சூட்டிலே நல்லா வெந்து வந்துடும். இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ரவையை கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்திலே ரவை கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருண்டு வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த ரவை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ரவை ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறது சரியாக இருக்கும். கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். சுகர் இன்றைக்கி நான் ரேஷன் கடையில் வாங்கின சுகர் தான் சேர்த்துருக்கேன். அதனால் கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்கும். இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. குலோப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு பாகுபதம்லாம் வர வேண்டியதில்லை. நம்ம சேர்த்துருக்க சுகர் முழுசாக கரைஞ்சி வந்தாலே போதும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை தனியாக ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருந்த ரவை நல்லா ஆறி வந்துருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா இந்த ரவையை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். கடைசியாக நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிளேட்லேயே ஒட்டாத அளவுக்கு நல்லா உருட்டி வந்துடணும். அதே சமயத்தில் ரவையை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு மாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு எடுக்க வேணாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா ஒரு கையோட உள்ளங்கையில் வச்சு முதல்ல உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கையோட உள்ளங்கையிலையும் நடு பகுதியில் வச்சு நல்லா விரிசல் இல்லாமல் இந்த உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய் சேர்த்து இந்த மாவில் பிசைஞ்சிருக்கிறதுனால கையிலையும் நமக்கு பார்த்திங்கன்னா மாவு சுத்தர ஒட்டாது. அதே சமயத்தில் உருண்டை உருட்டுறதுக்குமே நமக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இதே போல் தான் எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 உருண்டைக்கிட்ட நான் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்த உடனே சட்டுன்னு கரண்டி போட்டு திருப்பி விட்டுறாதீங்க, உருண்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் செவந்து வரும். அப்புறமா கரண்டி போட்டு திருப்பி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உருண்டைகள் எல்லாமே லைட்டாக வெந்து வந்த உடனே எண்ணெய் மேலே எலும்பி வந்து வேக ஆரம்பிச்சிடும். நிறைய உருண்டைகள் சேர்க்கறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டுன்னுலாம் நினைக்காதீங்க. எல்லாமே வெந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் செவந்து வந்தோடனே தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்த உடனே நல்ல எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே சுகர் பாகில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை எல்லாம் சேர்க்கும்போது இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்படி ஒருவேளை சுகர் சிரப் வந்து ஏற்கனவே ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் குலோப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்கங்க. அப்போ தான் சட்டுன்னு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி சாஃப்டாக்கி வரும். இப்போ எல்லா குலோப் ஜாமுனையும் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்த பிறகு நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குலோப் ஜாமுன் நல்லாவே சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்ல ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.